தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆளுநர் எந்த தடையும் போடக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் டி. ராஜா தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க இன்னும் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவே தேவைப்படுகிறது. விசிக அதன் நிலைப்பாட்டை தெரிவிக்கப்படுவது கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆளுநர் எந்த தடையும் போடக்கூடாது என டி. ராஜா தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த கருத்து என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க 2 எம்எல்ஏக்களின் ஆதரவே தேவைப்படுகிறது. இந்த நிலையில்தான் விசிக விரைவில் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறார்கள். அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு சிக்கலும் நீடிக்காது. இந்த நிலையில்தான் சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் விஜய் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை வரை கூட 2 நபர்கள் மட்டுமே பாதுகாப்பில் ஈடுபட்ட நிலையில்தான் தற்போது விஜய் முதலமைச்சராவது உறுதிப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தற்போது காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கத்தில் விஜய் நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில்தான் தற்போது காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இன்னும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே தேவைப்படுகிறது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து கடிதம் என்பதை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் விசிகாவை பொறுத்தவரையில் 5 மணி அளவில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட இருப்பதாக ஏற்கனவே விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். எனவே 5 மணிக்கு பிறகாக 5:30 மணிக்குள்ளாக தங்களுடைய நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அறிவிக்கும் பட்சத்தில் சுமார் 6 மணி அளவில் அந்த ஆதரவு கடிதத்துடன் விஜய் தமிழக பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அவ்வாறு உரிமை கோரும் பட்சத்தில் பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே போதும் என ஏற்கனவே ஆளுநர் தெரிவித்திருந்த நிலையில் பெரும்பான்மையோடு கடிதம் அளித்தால் உடனடியாக ஆளுநர் விஜய்க்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். இந்த நிலையில்தான் தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்திடம் 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது. இன்னும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே தேவைப்படுகிறது. அந்த வகையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்க ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான வெளிப்பாடாகவே இன்று காலை திருமாவளவனின் செய்தியாளர் சந்திப்பு என்பது பார்க்கப்பட்டது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க விசிக எந்த ஒரு இடையூறும் மேற்கொள்ளாது எனவும் தமிழக மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் 5 மணி அளவில் ஆலோசனை கூட்டம் நடத்த ஏற்கனவே அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நிர்வாகிகளுடன் இறுதிக்கட்டமாக ஒரு ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும். அந்த ஆலோசனைக்கு பிறகாக 5:30 மணிக்குள்ளாகவே விசிக தலைவர் திருமாவளவன் தன்னுடைய ஆதரவு கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்திடம் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பிற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 116 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது. இன்னும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தால் உடனடியாக ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். ஏற்கனவே தமிழ்நாடு ஆளுநரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க உரிமை கோரினால் உடனடியாக அழைப்பு விடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பெரும்பான்மையோடு அந்த ஆட்சி அமைப்பதற்கான கடிதம் பெரும்பான்மை இருக்கிறது என்ற ஆதரவு கடிதமோ அல்லது ஆதரவு தெரிவிப்பதற்கான ஏதேனும் ஒரு ஆதாரமோ தேவை என ஏற்கனவே ஆளுநர் தெரிவித்திருந்தார். எனவே விஜய் அதனை காண்பிக்கும் பட்சத்தில் உடனடியாக விஜய்க்கு ஆட்சி அமைக்க அழைப்பு என்பது விடுக்கப்படும். அதன்படிதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். இந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆளுநர் எந்த ஒரு இடையூறும் மேற்கொள்ளக்கூடாது என டி. ராஜா தற்போது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.